ஜியாசு கிட்ட பேசலாமா வேணாமான்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சு நைட்டு மெசேஜ் பண்றாங்க, நம்ம எங்கேயாச்சும் ஒரு நாள் டின்னர் போலாமான்ட்டு. ஆனா அந்த மெசேஜ ரொம்ப பார்த்து ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப ஃபார்மலா அனுப்புறாங்க. அத பாக்குற ஜியாசு, என்னாச்சு நம்ம லிட்டில் கேர்ளுக்கு எப்பயுமே கேஷுவலா ஃப்ரீயா பேசிட்டு இருக்க பொண்ணு இப்ப ஏதோ லீவ் லெட்டர் அனுப்புற மாதிரி அமைச்சிருக்கான்ட்டு உடனே அவங்களுக்கு கால் பண்ணி, நம்ம கண்ணே 8th ஸ்டாண்டர்ட்ல ஆள் மாறாட்டம் பண்ண அவ்வளவு உரிமையா கூப்பிட்ட, இப்போ சாப்பிட போலாமான்னு கேக்குறத இவ்வளவு ஃபார்மலா உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லுங்க, டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம் உங்க வேலையில அப்படி இப்படின்ட்டு இவ்வளவு ஃபார்மலா கேக்குற. என்னாச்சு லிட்டில் கேர்ள், இது என்னோட லிட்டில் கேர்ள் இல்லையா சாங் ஷோ இல்ல பிக் அங்கிள், உங்களுக்கு 80 முடிஞ்சு 90 நடக்க போகுது. அவ்வளவு வயசுல பெரியவர்கிட்ட பார்த்து மரியாதையா தானே பேசணும், ஏதோ சின்ன வயசுல கேஷுவலா பேசிட்டேன், நான் அப்போதான் லிட்டில் கேர்ள் இப்ப வளர்ந்து பெரிய கேர்ள் ஆயிட்டேன்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா. ஜியாசு, அட லிட்டில் கேர்ள், நீ எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் எப்பயுமே எனக்கு என்னோட லிட்டில் கேர்ள் தான்றான். அப்படியா, அப்ப இனிமே நானும் உங்களை பிக் அங்கிள் பிக் டேடின்னு தான் கூப்பிட போறேன். சரி அதெல்லாம் விடுங்க, விஷயத்துக்கு வாங்க, சாப்பிட போலாமா வேணாமான்னா. நாம இப்பதான் ஃபார்மலா மரியாதையா பேசுவேன்னா அதுக்குள்ள மிரட்டுற. சரி அடுத்த வாரம் சாப்பிட போலாம்னு சொன்னா ஓகே டீல்ன்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. பாரு இந்த பொண்ணு நம்ம கிட்டே இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறான்ட்டு ஜியாசு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த வாரம் டின்னர்ல மீட் பண்ணாங்களா, என்ன ஆச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.